வண்டி வேலை அவனை பிக்கப் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் ஆழ மாற்றி பஸ் ஸ்டாண்டில் வேணாச்சு எடுத்தானா குமார் போய் ஆழ மாற்றி சந்து மாரி இருக்காங்க. ஆமாம், அதுக்குள்ளே வண்டி அத்தனை வண்டின்னு பிடிச்சி வச்சுருக்கு. அப்படியா? எனக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு, உசுரே போச்சு. வீட்டில் யாரும் இல்லைனா எதுவுமே சொல்லவும் முடியாது. லவ் பண்ணுவாங்க. நேற்று வண்டி கூட ஏன் இங்கே நட் ரோட்டில் நிறுத்தி போனேன்? நட் ரோட்டில் நிற்கல, நான் அந்த மெடிக்கல் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி நிப்பாட்டு போனேன். சொல்லிட்டா போயிருக்கேன். அந்த அண்ணன் வந்தால் சொல்லி எப்பயுமே நான் நிற்காம வந்துடுவேன். நான் அன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக வந்துட்டேன் நான் கடைக்கு. சொல்லவும் முடியல, பஸ் தொலைஞ்சிச்சு. அடிமை அடியும். அப்போ லீவை போட்டு படம் தூங்கிருக்க வேண்டியதானே? அது நாளைக்கு 500 ரூபா கட்டி இன்டர்ன்ஷிப் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க காலேஜில். அது வேறு பெரிய அது கம்பல்சரி எல்லாத்துக்குமே. லீவ் போட்டாலாம் லீவ் போட்டாலும் அது போச்சு. இருந்தாலும் ஒரு வாரம் தான், ஒரு வாரத்துக்கு 2000. வேற என்ன சொல்கிறான்? அது நம்மள்ட்ட தான் கேட்குறதுலாம் இல்லை, அவங்களே ஆட் பண்ணிடுறது போட்டு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னானுங்கன்னா இன்டர்ன்ஷிப் வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம், இங்கே போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம்னானுங்க. கடைசியில் நீங்கள் நாங்கள் போட்டு தான் வேணும்னா போய்க்கோங்க, இல்லைன்னா இருக்கோங்க. இங்கே போகிறதுக்கு அப்புறம் எதுக்கு வெளில போகணும்? அங்கே போகிற நாங்கள் நம்பிட்டு வெளியே போகிறோம். போட்டேன் அதுக்கப்புறம் நான் போடாமல் இருப்பேன். போட்டாச்சு நைட்டு 11 மணி தான் போட்டேன். எங்கே நினைக்கிறேன்? இப்போ 20 அங்கே நிற்கிறேன். இங்கே ட்ரிப்புன்னு ஆஃப் பண்ணிச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்கள் லைட்டாக தான் நான் திரும்பினேன். இப்போ இப்போ அப்லோட் ஆகிருக்காது. ஆமாம், 20 நிமிஷம் 21 நிமிஷம் 22 நிமிஷம். உமணி தம்பி அரவிந்த் வீடியோ மட்டும்தான் 1 ஹவருக்கு முன்னாடி அப்டேட் ஆகிருக்கு. உன் வீடியோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆகிருக்கு. வண்டி எரிச்சு இருந்துச்சு. ஆமாம், ஒரு இத்தினோன்னு கேப்டா அது ஃபில்லப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க.
இந்த சைடு என்ன கிட்ட வந்துடுறாங்க. இன்னும் டிராஃபிக்காக இருக்கும்போது போனால் அப்போ என்ன பண்ணுவேன்? நல்லா ஓட்டலாம் பார்த்தா யாராவது லாரி கல்யாணி பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் வரல அங்கே நினைக்கிறேன். ஆமாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கு. புளியை பார்த்துட்டு ஆர்ன் அடிக்கிறேன் சொன்ன அசிங்கமாயிடுச்சு. டக்குனு குழி வந்துச்சு, பிரேக் பிடிக்க ஹாரம் அடிச்சிட்டேங்கிறியா? விஜயெல்லாம் புறாக்கே பில் அடிக்கும் போது நேற்று கமலேஷ் ஒரு ரீல்ஸ் போட்டு விட்டான். மறுபடியும் அதே மாதிரி துணியை கொடுத்து கண்ணாடி தொடங்கி வச்சுட்டேன். பெரிய குழி. இந்த தண்ணி வந்து டக்குன்னு அவர் மாதிரி ஓகேண்ணா. அவர் எப்படி சிரிச்சார் வத்தியில் டக்குன்னு, ஏன்னா தண்ணி மூஞ்சி போய் அடிச்சிருக்கோம். தப்பிச்சிருச்சு. ஆமாம், ஐயோ அப்படின்ட்டு இருந்தார். ரெண்டாவது அவ்வளோ தண்ணி, அந்த குழி நிறைய தண்ணி நிற்கிது. வெயில் இறங்குச்சுன்னு வச்சுக்கோ, அவர் இன்னைக்கு குளிச்சிருப்பார். இங்கேயே பஸ்ஸை தாண்டி வா வேலை. வா வேலை டக்குன்னு வா வேலை. 10 நிமிஷம் முடிச்சல வேலை.